ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டோரியில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவதாரங்கள் 10 அவதாரங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட் அவதாரம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டுட்டோம். இப்போ 2வது அவதாரமான கூர்மா அவதாரம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கூர்மா அவதாரம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மம் அப்படின்னு சொன்னால் ஆமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து இந்திரன் அவர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து ஒரு சாபம் கொடுத்துருவார். அந்த சாபத்தால் இந்திரன் அவங்களும் அதுக்கப்புறம் தேவர்களும் அவங்களுடைய பவர்ஸ் சக்தி எல்லாத்தையும் இழந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட சக்தி இழந்ததுனால அசுரர்களுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அசுரர்கள்கிட்டேருந்து தேவர்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பெருமாள் கிட்ட கேட்பாங்க. அப்போ பெருமாள் என்ன சொல்வார்னா, நம்ம வந்து பார்க்கடலில் அமிர்தம் கடைஞ்சி அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா தான் உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அதனால் சரி, பார்க்கடல்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. தெரியல அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த பார்க்கடல் கடையெல்லாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ அவங்க வந்து அசுரர்களையும் கூப்பிட்ருப்பாங்க, தேவர்களும் கூப்பிட்ருப்பாங்க. 2 பேருமே பிளான் பண்ணி எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அந்த பார்க்கடலில் வந்து வாசுகி அப்படின்ற பாம்பை வந்து கயிறாக பிளான் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மந்திர மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை இருக்கும். அந்த மலையை வந்து அவங்க வந்து கடையறதுக்கு மந்திர அமிர்தத்தை கடைய வழிவகுக்கும். அந்த மந்திர மலையை வந்து கடைய மத்தாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பார்க்கடலை கடையறதுக்கு மந்திர மலையை வந்து மத்தாவும், அதுக்கப்புறம் வந்து அந்த வாசுகின்ற பாம்பை வந்து கயிறாவும் மத்து வச்சு கடைவாங்க இல்லையா, அந்த பார்த்துருக்கீங்கள்ல, அதே மாதிரி கடையறதுக்காக அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த டைமில் ஆலகால விஷம் வரும். அந்த விஷம் வந்து ஒருத்தர் குடிச்சு அவர் வந்து பாதியில் தொண்டையில் நிற்கும். அவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் இந்த வெயிட் வந்து ரொம்ப இவங்க பண்ண அந்த மந்திர மலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிக்கும். அப்போது பெருமாள் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த கூர்ம அவதாரம் எடுத்து இந்த கூர்ம அவதாரத்துக்குள்ள கடலுக்கு அடியில் அவர் போயிட்டு அந்த மந்திர மலையை தாங்கி பிடிப்பார். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க நல்லா பார்க்கடலை கடைய அமிர்தம் வரும். அதுக்கப்புறம் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் எல்லாரும் சுபிக்ஷமாக அவங்களுடைய இழந்த சக்திகள் எல்லாம் இருந்து அவங்க வந்து நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க. அப்போது கூர்மம் அப்படின்னு சொன்னால் ஆமை வடிவத்தில் பெருமாள் காட்சி அளித்து நம்மளுக்கெல்லாம் அந்த தேவர்கள் எல்லாரையும் சேஃப் பண்ணார். அதுதான் இந்த ஸ்டோரியோட இது நிகழ்ந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியாயுகத்தில் நிகழ்ந்தது. ஸோ இது வந்து சத்தியாயுகத்தில் நடந்த ஸ்டோரி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, பை பை, சி யூ, டேக் கேர், டாட்டா.